ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகு 2ல் பகுதி தேர்வு 3 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 டெஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து 3வது தேர்வு. ஃபஸ்ட்டு கொஷின், வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா களவழி 40. எப்படின்னா, நாலடியார், திருக்குறள், இன்னா 40 இது 3 அறநூல்கள், களவழி 40 மட்டும்தான் புறநூல். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது களவழி 40. செகண்ட் கொஷின், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆசாரக்கோவை அறம், இனியவை 40 அகம், திருக்கடுகம் அறம், களவழி 40 புறம். இதில் வந்து எது தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து இனியவை 40 வந்து அகநூல் கிடையாது, இனியவை 40 புறநூல். ஸோ இது வந்து தவறு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் இனியவை 40 அகம். 3வது கொஷின், கூற்று 1 நான்மடிக்கடிகை வைணவ சமயம் சார்ந்த நூல். கூற்று 2 திருக்கடுகம் சைவம் சார்ந்த நூல். ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கூற்று 1 நான்மடிக்கடிகை வைணவ சமயம் சார்ந்த நூல், இது வந்து கரெக்ட். கூற்று 2 திருக்கடுகம் சைவ சமயம் சார்ந்த நூல் கிடையாது, திருக்கடுகமும் வைணவ நூல் தான் வரும். ஸோ இது வந்து தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து 4வது கொஷின், பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்படியே நேராகவே கொடுத்தாச்சு. ஆத்திச்சூடி 12ஆம் நூற்றாண்டு, ஐந்திணை 50 4ஆம் நூற்றாண்டு, இனியவை 40 5ஆம் நூற்றாண்டு, நாலடியார் 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் 1 2 3 4. 5வது கொஷின், வரிசைப்படுத்துக. கார் 40 திணைமொழி 50 ஏலாதி. 2வது ஏலாதி கார் 40 திணைமொழி 50. ஏலாதி திணைமொழி 50 கார் 40, கார் 40 ஏலாதி திணைமொழி 50. இது எது வந்து வரிசையாக இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்திங்கன்னா கார் 40 திணைமொழி 50 ஏலாதி. இந்த வரிசை தான் கரெக்டாக இருக்குது. 6வது கொஷின், கைநிலை ஆசிரியர் புல்லங்காடனார், கைநிலை அறம் சார்ந்த நூல், கைநிலை 60 பாடல்கள் கொண்டது. இதில் எது சரி எது தவறு? கைநிலை ஆசிரியர் புல்லங்காடனார் கரெக்ட். கைநிலை வந்து அறம் சார்ந்த நூல் கிடையாது, தவறு. கைநிலை வந்து 60 பாடல்கள் கொண்டது சரி. ஸோ ஆப்ஷன் 1 3 சரி, 2 வந்து தவறு. 7வது கொஷின், சங்கம் மருவிய கால இலக்கியங்களின் பிற பெயர்கள். அறநூல்களா, 14 கீழ்கணக்கு நூல்களா, நீதி நூல்களா, இல்லை இவை அனைத்துமா? ஆன்சர் வந்து அறநூல்கள். சங்கம் மருவிய காலம்னா அறநூல்கள். 8வது கொஷின், சங்கம் மருவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் யார்? நாயக்கர்களா, களப்பிரர்களா, மூவேந்தர்களா, இவர்களில் யாரும் இல்லையா? சங்கம் மருவிய காலத்தில் வந்து களப்பிரர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் எந்த யாப்பில் ஆனவை? 9வது கொஷின், கலிப்பாவா, வெண்பாவா, ஆசிரியப்பாவா, வஞ்சிப்பாவா? 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து வெண்பாவால் ஆனது. 10வது கொஷின், நாலடியாரில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் முறையே கூறுக. இயல் 9 113 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து 9 இயல் 40 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. வந்து 12 இயல் 40 அதிகாரம். வந்து 12 இயல் 48 அதிகாரம். இதில் எது கரெக்ட்? ஆப்ஷன் 12 இயல் 40 அதிகாரம். நாலடியாரில் மொத்தம் 12 இயல் 40 அதிகாரம். 11வது கொஷின், 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? திருக்குறளா, திருக்கடுகமா, ஏலாதியா, நாலடியாரா? பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே தொகை நூல் வந்து நாலடியார்.
12வது கொஷின். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இந்த அடிகள் இடம்பெற்ற பாடல் எது? நாலடியாரா, நான்மணிக்கடிகையா, இன்னா நாற்பதா, இனியவை நாற்பதா? இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நாலடியார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, நாலடியார் பாடல். 13வது கொஷின். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமிலா பொழுதுத்து வல்லன்மை குற்றம். இந்த அடிகள் வந்து இடம்பெற்ற பாடல் எது? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. இந்த பாடலடியை இடம்பெற்ற நூல் நான்மணிக்கடிகை. 14வது கொஷின். நான்மணிக்கடிகை எந்தெந்த பாடல்களை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? ஏழாவது பாடலையும் 100வது பாடலையும் ஜி.யு. போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதில் நான்மணிக்கடிகையில். 15வது கொஷின். கூற்று 1. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது. கூற்று 2. இன்னா நாற்பதில் 160 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க. கூற்று 1. துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா நாற்பது. இன்னா அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. துன்பம் தம் செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னா நாற்பது கரெக்டு. கூற்று 2. இன்னா நாற்பதில் 160 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. கிடையாது, இது தவறு. ஸோ ஆன்சர் ஆ. கூற்று 1 சரி, 2 தவறு. 16வது கொஷின். பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவெளி நாற்பது. ஆன்சர் பண்ணுங்க. இனியவை நாற்பது. பெண்களை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை ஃபஸ்ட்டு சொன்ன நூல் வந்து இனியவை நாற்பது. 17வது கொஷின். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல், அது எந்த திணை கூறுக? கார் நாற்பது, முல்லைத்திணை. 18வது கொஷின். தூதோடு வந்த மழை எந்நூலின் கூற்று? தூதோடு வந்த மழை கார் நாற்பது. கூற்று 1. 17 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் களவெளி நாற்பது. கூற்று 2. 40 பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் இந்நூல் களவெளி நாற்பது எனும் பெயர் பெற்றது. ஆன்சர் பாருங்க. கூற்று 1. 17 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் களவெளி நாற்பது. இது வந்து கரெக்ட். கூற்று 2. 40 பாடலிலும் களம் என்ற சொல் வருவதால் இந்நூல் களவெளி நாற்பது எனும் பெயர் பெற்றது. இதுவும் கரெக்ட். அப்போ கூற்று 1, 2 சரி. 20வது கொஷின். கார்த்திகை திருவிழா குறித்து எந்நூல் கூறுகிறது? கார் நாற்பதா, களவெளி நாற்பதா, இன்னா நாற்பதா, இனியவை நாற்பதா? ஆன்சர் களவெளி நாற்பது. கார்த்திகை திருவிழா பற்றி களவெளி நாற்பது என்ற நூல் கூறுகிறது. கொஷின் நம்பர் 21. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்ற வரிசையை உடைய நூல்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திணைமொழி 50. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ற வரிசையில் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 22. ஒரு சுடரும் இன்றி உலகு பாழாக இரு சுடரும் போந்தன என்றார் எந்நூல் கூற்று? திணைமாலை 150. 23வது கொஸ்டின். 5 70 வரிசையை தேர்வு செய்க. எந்த வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும்? ஆப்ஷன் இ. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். 24வது கொஷின். பொறுத்துக. பாயிரவியல்
எத்தனை ஏழ்கள் இருக்குதுன்னு இந்த சைடு இருக்குது. அது கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ. பாயிரவியல் வந்து 4 இயல், இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. ஆன்சர் வந்து 2, 3, 4, 1. கொஷின் நம்பர் 25. 15 கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் நாலடியாரா, திருக்குறளா, திருக்கடுகமா, பழமொழி, 400? அறம் பற்றி அதிகமாக சொல்கிற நூல் 15 கீழ்கணக்கு நூல் எது? அறம் பற்றி அதிகமாக சொல்கிற நூல் வந்து திருக்குறள் தான் 15 கீழ்கணக்கு நூல்களில். அடுத்து 26வது கொஷின். பரிமேலழகர் உரையுடன் முதலாக பதிப்பித்தவர் யார்? முதலாக பதிப்பித்தவர் எல்லாருக்கும் தெரியும். முதலாக பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம். பரிமேல அழகர் உரையுடன் முதலாக பதிப்பித்தவர் வந்து ராமானுஜ கவிராயர். 27வது கொஷின். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? ஜியு போப் திருக்குறளை மொழிபெயர்ச்சிருக்காரு. இந்தியர் வந்து KM பாலசுப்ரமணியம். 28வது கொஷின். ஊழிற் பெருவழி யாவுல எந்நூல் கூற்று? இது வந்து ஒரு திருக்குறள் இடம்பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஆ திருக்குறள். 29வது கொஷின். தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் எந்நூல் கூற்று? திருக்கடுகம் இந்த நூலோட கூற்று. நீங்கள் வந்து பாடல் அடிகள் அப்புறம் அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு ஏதாவது ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய கொஷின் அடிகள் கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 30வது கொஷின். அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று கூறும் நூல்? ஆசார கோவை. எத்தனை கொஷின் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்னு நோட் பண்ணுங்கள். தெரியாத கொஷின்னா போயிட்டு நீங்கள் மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் 3 டேஸில் வரும். ஸோ நல்லபடியாக படிங்க.